மாணவர்களே, இன்னைக்கு நாம சமூகவியலின் தோற்றத்தை இந்தியாவில எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்தியாவில சமூகவியல் எப்ப வந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து சமூகவியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் எப்ப வந்துச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கும் என்லைட்டன்மெண்ட்டுக்கும் அப்புறம் வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்தியாவில எப்படி வந்துச்சு, எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு முழுசா நம்ம வந்து பேச போறோம். இந்திய சமூகவியல் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலா எங்க நம்ம வந்து அதை பிளேஸ் பண்ணுவோம்னா ஆங்கிலேயர்களின் வரவுக்கு அப்புறம் தான் பிளேஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி சமூக சிந்தனை இல்லையா, இந்தியாவில சமூக சிந்தனை எங்க ஆரம்பிச்சிச்சு, எங்க நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்ப்போம். இந்தியாவில சமூக சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதோட தொடர்பு படுத்தப்பட்டு எப்பயுமே பார்க்கப்படும் அப்படின்னு சொன்னா மதத்தின் சார்போட பார்க்கப்படும். இந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சிந்தனையில வந்து இந்திய இந்து தத்துவத்துல 6 சிந்தனை பள்ளிகளுக்கு உள்ள நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா யோகா, சாங்கியம், நியாமம், வைசேஷிகா, வேதாந்தம், மீமாம்சம் அப்படிங்கிற இந்த 6 பள்ளிகள், சிந்தனை பள்ளிகள். ஸோ பிலோசாபிக்கல் ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு வரைக்கும் இது பிரமாதமா பேசப்படுற ஒரு விஷயம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த வேதங்களுடைய குறிப்புகள், அதற்கான விளக்கங்கள், அதனுடைய சாரம், அப்புறம் இந்த தியானம் இல்ல யோகா ஆசனங்கள், இது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே வந்து சமூக சிந்தனையோட ஆரம்ப புள்ளிகளா நம்ம பார்க்கலாம். அடிப்படை கோர் மெசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனித இனத்தோட பரிணாம வளர்ச்சிய அது வந்து எல்லாரும் போய் சேர வேண்டிய இடம் வந்து முக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டத்துலதான் வந்து இந்த எல்லா 6 ஸ்கூல் ஆஃப் தாட்டினுடைய அடிப்படை எண்ணமா இருக்கு. அதாவது மனிதனுடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா சால்வேஷன், ஒரு முக்தி நிலையை அடைகிறது, கடவுளை போய் சேர்றது, இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இதனுடைய அடிப்படை சிந்தனையா இருக்குது. அப்போ இது வந்து எல்லாருக்கும் ஒன்னா இருந்ததா, இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு கலெக்டிவா இருந்ததா அப்படிங்கிறது வந்து அந்த சமயத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இல்ல, அப்படி கிடையாது. இங்க வந்து பல இன சமூகங்கள் இருந்தது. ஒவ்வொரு சமூகமும் அவங்கவுங்களுக்கு தேவையான விதத்துல இதனுடைய விளக்கங்களையும் இதற்கான விவாதங்களையும் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. சோ இதுல நம்ம 3 விஷயம் பார்க்கலாம். இது வந்து மனிதனுடைய இறுதி இலக்கை நோக்கி எடுத்து செல்ற ஒரு வே ஆஃப் லைஃப். மனுஷன் எப்படி வாழணும், மனிதன் எப்படி அவனுடைய சிந்தனைகளை கொண்டு போகணுன்றதுக்கான ஒரு விஷயம். 2வது விஷயம், அவன் வந்து முக்தி நிலையை அடையிறதுக்கான ஒரு வழிமுறையா இது பார்க்கப்பட்டது. அதே மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எந்தெந்த எத்தனிக் குரூப்போ அந்தந்த எத்தனிக் குரூப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு வெளிப்பாடாக இது இருந்தது. இது இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும். இது வந்து இதே விஷயம் நம்ம வரலாற பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த கட்டம்னு எடுத்துக்கிட்டா இஸ்லாமியர்களுடைய வருகை. இஸ்லாமியர்களுடைய வருகைக்கு அப்புறம் இங்க சமூக சிந்தனையில பெரிய மாற்றங்கள் இருக்குது. என்ன நடக்குது, இந்த சுஃபீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இஸ்லாமிய ஒரு குரூப் வந்து மக்களுக்குள்ள இந்த மத மாற்றம் இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இல்ல நல திட்டங்களை கொண்டு வந்து மக்களை வந்து அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமா மாத்துறதுல ஒரு வேலை நடக்குது. அப்ப அவங்களுடைய பாரம்பரிய தாக்கம் வந்து இந்திய சமூகத்துல அடுத்து வருது. இது குறிப்பா நம்ம வந்து வட மாநிலங்கள்ல நம்ம நிறையவே பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் ஏன் நார்த்ல இருந்த அளவுக்கு சவுத்துல கீழே வரல, அதனால அங்க வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாவே இருக்குது. அது போக இந்த இந்து மற்றும் இஸ்லாமிய சிந்தனையுடைய கலவையாக பார்க்கப்படுற சீக்கிய சிந்தனையும் வந்து இங்க வந்து நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்ப காலத்து இந்திய சமூக சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மதம் சார்ந்ததாக இருக்குது. இந்து மதத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுடைய வருகைக்கு அப்புறம் அதுல ஒரு சின்ன மாற்றம் வருது. அது வந்து வட மாநிலங்கள்ல நிறைய தாக்கத்தை வச்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சீக்கிய மரபு மாதிரியான ஒரு மதம் உருவாறதுக்கு கூட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு.
இங்க இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இந்திய சமூகத்துல இந்த ஃப்ரீடம் ஆஃப் என்கொயரி, அதாவது விசாரணை சுதந்திரம் வந்து எல்லா சமயத்திலயுமே இருந்திருக்கு. மனிதன் வந்து நம்பிக்கை அடிப்படையில வாழ முடிஞ்சிருக்குது. அவங்கள வந்து இதை இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வந்து எந்த இடத்துலயுமே இந்திய தொடர்ந்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 அவங்களுக்கான ஒரு லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துட்டே இருந்திருக்கு. சோ அது போக இங்க இந்திய சமூகத்துல பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, டாலரன்ஸ்னு சொல்ற சகிப்புத்தன்மை. அதாவது எப்படி ஒரு ஒரு என்ன மாதிரியான சிந்தனையையும் எடுத்துட்டு போகலான்றதுக்கான சுதந்திரம் இருந்ததோ, அதே மாதிரி யார் என்ன மாதிரியான சூழல்ல அவங்களுடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்களோ அதுக்குள்ள அடுத்தவங்க தலையிடாம அவங்கள அப்படியே அதே மாதிரியான ஒரு காலகட்டத்துல எடுத்துட்டு போற ஒரு சகிப்புத்தன்மை இந்த இந்த இந்திய சமூகத்துல பிரிட்டிஷர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியான ஒரு சூழல்ல இருந்தது. சோ இப்போ பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க ஆரம்பத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்தாங்க. வணிகத்துக்காக வந்தவங்க வந்து நிறைய மாற்றங்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஆரம்பத்துல வணிகர்களாக வந்தவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நாட்டுல அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்து ஒரு ஒரு இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம்னு ஒண்ணு நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சுதந்திர இந்தியா வந்தது. இந்த காலகட்டத்துக்குள்ளதான் வந்து சமூகவியல் வந்து இந்தியாக்குள்ள அதனுடைய முழுமையான ஒரு வளர்ச்சி, ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, முழுமையான அதனுடைய phase of becoming a new discipline in Indian universities வந்து இந்த இடத்துலதான் நடக்குது. சோ அவங்களுடைய வரவுக்கு பின்னாடி வந்து பழைய விஷயங்கள், நிறைய மரபுகள் எல்லாமே குறைய தொடங்கிறது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து மொழியில நிறைய மாற்றம் ஏற்படுது. என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே இருந்த சமஸ்கிருதம், பார்சியம் மாதிரியான செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழியான ஆங்கிலத்தினால வந்து இடம் மாற ஆரம்பிக்குது. அதுக்கான முக்கியத்துவம் கூட ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்க கிராமங்கள்ல இருக்கிற கைவினை பொருட்களுடைய தேவை, நம்ம எப்படி சமூகவியல் வந்து உலக அளவுல வந்து எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் வந்துச்சு, அதாவது அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டரால ஓவர் கம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி இந்தியாவிலயுமே வந்து கிராமப்புறங்கள்ல இருந்த கைவினை பொருட்கள், ரூரல் ஆர்டிசன்ஸோடைய வேலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. இங்க இருக்கிற பொருளாதார நிலையுமே வேற மாதிரியான இடத்துக்கு மாற ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா வந்து, அது வரைக்கும் ஒரு ஒரு ஃபார்மல் எஜுகேஷன், கல்வி அப்படிங்கிறது வந்து இப்படிதான் சொல்லி கொடுக்கணும், பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இல்லாம இருந்த ஒரு காலகட்டத்துல ஃபார்மல் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூல்ஸோ இல்ல காலேஜஸோ இல்ல யூனிவர்சிட்டிஸோ மேற்கத்திய கல்வியோடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கப்புறம் தான் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு நாலேஜ்னு ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்குது. அறிவு சார்ந்த சிந்தனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய கத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரட்சி சிந்தனைகள் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே மக்களுக்குள்ள எப்ப வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஃபார்மல் எஜுகேஷன் இந்த ஆங்கிலேய ஆட்சி முறையில வர ஆரம்பிச்சதுனாலதான். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறதும் மொபிலிட்டி அப்படிங்கிற விஷயமும் வந்து நிறைய கூட ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தகவலை எடுத்துட்டு போறதுக்கான முறைகள் வந்து ரொம்ப மினிமமா இருந்தது. மினிமமா இருந்ததுன்றதை விட யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இந்த தபால், தந்தி, இந்த மாதிரியான முறைகள்னால நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. ரயில்வே துறை ஏற்பட்டதுனால மொபிலிட்டியும் வந்து மக்களுக்கு நிறைய ஏற்படுத்திக்கிறதுக்கு கூடிட்டே வருது. அடுத்த விஷயம் வந்து நிர்வாகம், நீதித்துறை, இது மாதிரியான துறைகளும் வர ஆரம்பிக்குது. சில விஷயங்கள் வந்து
இந்தியா மாதிரியான நாட்டுல வந்து அதுக்கு முன்னாடி கன்சாலிடேட்டே பண்ணாம இருந்தது. எல்லாமே சின்ன 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 ப்ராவின்ஸ் மாதிரி அவங்க ஒரு ஒரு லீடர் இல்ல ஒரு அரசர் அந்த மாதிரி இருந்த ஒரு இடத்துல வந்து இது எல்லாமே மொத்தமா கலெக்டிவா ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஆங்கிலேயர் காலகட்டத்துலதான். அடுத்து ரொம்ப அதாவது இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லயும் எடுத்துக்கிட்டாலோ இல்ல சோசியாலஜி அப்படி ஒரு சப்ஜெக்டா இந்தியாவுக்குள்ள உள்ள வந்ததுக்கு பின்னாடியே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது வந்து இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுற நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால வந்து நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நம்ம தாட் ப்ராசஸ்லயே இல்லாம இருந்த ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு அரசர் இருப்பாரு, அதுக்கப்புறம் மக்கள் இருப்பாங்க. மக்கள் அவங்கவுங்க தேவைக்கு தக்கன சஸ்டைன்டா வாழ்வாங்க. அதுக்கு மேல தேவைன்னா அரசரோட இதுல தேவையில கேட்டு பெற்றுக்குவாங்களே தவிர இங்க இங்க வந்து இந்த ஒரு ஒரு இடைப்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அது ஒரு மாதிரி முழுமையாக அதற்கான ஒரு ஷேப் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து ஆங்கிலேயர் காலகட்டத்துலதான். சோ நம்ம நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு ஒரு மார்க்சியன் கிளாஸ் ஐடியாவுக்குள் நம்ம பார்த்தோம்னா அவர் மிஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு வரை சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அவர் சொல்றாரு. அதாவது இருக்கப்பட்டவங்க இல்ல இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் மிஸ் பண்ண ஒரு விஷயம்னு பெருசா பேசப்படுறது வந்து இந்த இடையில இருக்கிற இந்த நடுத்தர வர்க்கம் தான். இவங்க தான் வந்து இந்த மொத்த மக்கள் தொகையிலேயே வந்து பெரிய அளவான இடத்த எடுக்கிறாங்க. இவங்களுடைய விஷயங்கள்ல ஏற்படுற மாற்றம் வந்து அதனுடைய மாற்றம் சமூகத்துல அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா விஷயத்திலயுமே வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படி இல்லை. ஆனா சிக்னிஃபிகன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த அடுத்த சமூக சிந்தனையுடைய அடுத்த லெவல். ஸோ நான் ரொம்ப தெளிவாவே நான் பயன்படுத்துற வார்த்தை என்ன அப்படின்னா சமூக சிந்தனை தான், சோசியல் தாட் தான். இங்க வரைக்கும் நம்ம வந்து இன்னும் சோசியலாஜிக்கல் தாட்டா மாறல. இப்போ வரைக்கும் நம்ம வந்து சோசியல் தாட்டா தான் அதை கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அடுத்த சமூக சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியால நம்ம பார்த்த சீர்திருத்தத்திற்கான சமூகம் மற்றும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய என்ன சொல்றது ரிஃபார்மிஸ்ட் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காலகட்டத்துல வந்த இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சைல்டு மேரேஜ நிறுத்துற ஒரு ஆக்ட் நம்ம கிட்ட இருக்கு, சதிக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஆக்ட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமான ஆரம்ப புள்ளி எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இந்த சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ்ல தான் ஆரம்பிச்சிச்சு. இதுல நம்ம சில மூவ்மெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம், அதனுடைய முன்னோடிகளுடைய கருத்துக்களையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பார்க்கறது வந்து பிரம்ம சமாஜ். இது நீங்க நிறைய பேர் படிச்ச ஒரு விஷயம்தான். இது வந்து ராஜாராம் மோகன் ராயால வந்து 1828 கல்கத்தால நிறுவப்பட்டது. இவங்களுடைய பேசிக் அப்ஜெக்டிவ் இல்லைன்னா நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலை வழிபாட்டுக்கு அகெயின்ஸ்டா போறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பல தெய்வ வழிபாடு, நம்ம இந்த பாலிதீஸ்ட் பிலீஃப், அதே மாதிரி இந்த மதத்தின் அடிப்படையில ஜாதிய ஒடுக்குமுறை, அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ்ன்ற பேர்ல நிறைய டிஸ்கிரிமினேஷனை பாக்குறது, குழந்தை திருமணம், அதுக்கப்புறம் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இந்த அடிப்படையில நடக்கிற சோசியல் ஈவில், சமூக தீமைகளுக்கு எதிராக போராடுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமா இருந்தது. இவங்க எல்லா இந்த இயக்கங்கள்ல பல இயக்கங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல மேற்கத்திய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஏத்துக்கிற மனநிலையில இருந்தாங்க. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பிரார்த்தனா சமாஜ். ஸோ பிரார்த்தனா இயக்கம் அப்படிங்கிறது அந்த வெரி வேர்டு நமக்கு அதுக்கான அர்த்தத்தை சொல்லும்.
பிரார்த்தனை, அதாவது பிரேயர் மூலமா நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்ய முயற்சி செய்யறது. இது வந்து ஆரம்பத்துல வந்து இத ஆரம்பிச்சது வந்து ஆத்மராம் பாண்டுரஹா அப்படிங்கிறவரு. இங்க படம் இருக்குது. அவர் வந்து துவக்குனது வந்து 1800 வந்து முன்னெடுத்து அதை பெருசா பிரபலப்படுத்தினது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க கேள்விப்பட்ட ஒரு நபர் தான். அவர் வந்து ரானடே அப்படிங்கிறவரு, மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவர் வந்து பாம்பேல இதுக்கான இந்த பிரார்த்தனை செய்யறதுக்கான கூடம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உருவாக்கி செய்யறாரு. இவங்களுடைய அடிப்படை இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, மத குருக்களுடைய ஆதிக்கத்தை நிராகரிக்கிறதும், சாதியின் பேர்ல இருக்கிற வேறுபாடுகளை நிராகரிக்கிறதும் வந்து இதனுடைய முக்கியமான எண்ணமா இருக்குது. இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கத்திய சிந்தனையும் அவங்களுடைய தாராள போக்கையும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து மாடர்னைசேஷன், நவீனத்துவத்தோட நேரடியா வந்து முரண்படல. ஆனா நேரடியா இதை ஏத்துக்கவும் இல்லை. இந்த இது வந்து நம்ம கல்கத்தால பார்த்தோம், இது வந்து பாம்பேல பார்த்தோம். ஆனா இந்த இயக்கத்தை வந்து வீரசலிங்கம்ன்ற தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர் வந்து இந்த சீர்திருத்தத்தை தென்னிந்தியாவிலையும் கொண்டு வந்து இத வந்து கொஞ்சம் பிரபலப்படுத்துறாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மறுமலர்ச்சி இயக்கம் வந்து திரும்ப வந்து மலர செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான். இது வந்து ஆரிய சமாஜ் வந்து இதுவும் நீங்க வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். தயானந்த சரஸ்வதி 1857 பாம்பேல இதை நிறுவனாரு. இந்த விஷயத்துல வந்து மதத்துக்கான கண்ணோட்டத்தை மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்துடைய மிகப்பெரிய எண்ணமா இருந்தது. இந்த இயக்கம் வந்து ஏற்கனவே இருக்கிற சில நடைமுறைகளை சரிப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். ஏற்கனவே நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கீங்க, இது அப்படியான விஷயம் கிடையாது, இதை வந்து நீங்க இப்படியான பார்வையில பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திற்கு புதிதாகன்றதை விட தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது, கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்றதுதான் வந்து தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய ஒரு அடிப்படை கொள்கையா இருந்தது. இவங்க வந்து இதுக்காக வந்து பள்ளிகளை கூட நிறுவுறாங்க. அதன் மூலமா வந்து இந்திய முறையில கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த் ஆங்கிலோ வேதிக் அப்படிங்கிற பள்ளிகளை ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்துக்களை தூய்மைப்படுத்துவதற்காக ஆரிய சமாஜம் சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கிளீன் பண்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்போ இது வந்து மறுமலர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இயக்கமா இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம பாக்குற அதாவது நம்ம பார்க்க ஆரம்பிச்சதே வந்து சமூக மத இயக்கங்கள், சோஷியோ ரிலீஜியஸ். இதுல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்திய சமூகம் முழுக்க ஒரு 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 மத அடிப்படையில இருக்கிற ஒரு மாதிரியான சிந்தனைகளை உடைய ஒரு நேஷனா தான் இருக்குது. இதுல அடுத்து நம்ம பார்க்க போறது ராமகிருஷ்ண மிஷன். இதுல பாக்குற நிறைய இயக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட உயிர்ப்போட இருக்கிற விஷயம். இது வந்து இந்த மிஷனும் வந்து அது மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து சுவாமி விவேகானந்தரால 1897 இந்து மத மற்றும் ஆன்மீக அமைப்பாக, இது வந்து இதனுடைய அடிப்படை விஷயமே வந்து ரிலீஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவல், அந்த அந்த இலக்க நோக்கி மூவ் ஆகிறது தான். சோ இது வேதாந்த இயக்கம் என்றும் அழைக்கப்படும். இது வந்து இதுக்கான இந்த இயக்கம் வந்து உலகளாவிய ரெகக்னிஷன் கிடைச்ச ஒரு அமைப்பு வந்து எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் சோஷியல் சர்வீஸா இருக்குது. இதனுடைய நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதனுடைய நோக்கம் வந்து மத்த இதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள படித்தவர்கள் நடிந்த பிரிவினர்களுக்கு தங்கள் பொறுப்புகளை உயர்ந்து, சோ நம்ம பார்த்த சோஷியல் சர்வீஸ், அவங்கள வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எய்ம். இன்னொரு எய்ம் வந்து என்னன்னா, இந்தியாவில இருக்கிற வேதாந்தத்தை மேற்கத்தியர்களிடையே பரப்புவது. அதாவது இங்க இருக்கிற ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப நிறைய
அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. இது இது வந்து உலகத்துக்கு தெரியாம இருக்குது. ஸோ இப்ப வரைக்கும் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரீவைட்டலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி எப்படியான ஒரு நாலேஜ் இந்தியால இருந்ததுன்னு பார்த்துட்டோம். அடுத்து மூமெண்ட்ஸோட ரோலை பார்த்தியாச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னொரு முக்கியமான மூமெண்ட், அதுதான் வந்து இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ இது வந்து சோஷியாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு பின்னாடி இதனுடைய தாக்கமும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இயக்கம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்பத்துல நமக்கு வந்து வணிகர்களாக வந்த ஆங்கிலேயர்களை நம்ம வந்து பெருசா வெளியேறுங்க, வைங்க, போராடணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில இல்லாத போராட்டமாக இல்ல ஒரு அரசியல் இயக்கமாக மாற ஆரம்பிக்குது. ஹியூம் அப்படிங்கிறவங்களால வந்து ஒரு அரசியல் விவாதங்களுக்கான ஒரு மன்றமாக ஆரம்பிக்குது. அதுதான் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு இயக்கமா மாறுது. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுது. ஸோ அதனுடைய வளர்ச்சி அது வேற மாதிரி. ஆனா அந்த ஆரம்பம் வந்து 1885 ஏற்படுது. இந்த இயக்கம் இனிஷியலா ஆரம்பிச்சிருந்தா கூட அது முழுமையா இந்த இந்திய சப்கான்டினென்ட் ஃபுல்லா அதை வந்து உள்வாங்க ஆரம்பிச்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காந்தியின் வருகைக்கு பிறகுதான். சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கங்க வந்து ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் நடக்குது, காங்கிரஸ் உருவாகுது, அங்க விவாதங்கள் நடக்குது, படித்தவர்கள் இந்த நடுத்தர வர்க்கத்தினருடைய இன்வால்மெண்ட் இப்படின்னு நிறைய அங்கங்க நடந்துட்டே இருந்தா கூட இது எப்ப வந்து ஒரு குடை கீழ் வருது அப்படின்னு சொன்னா காந்தியுடைய வருகைக்கு அப்புறம் தான் அது வந்து பெரிய விஷயமா மாறுது. இது செஞ்ச இம்பாக்ட்ஃபுல் வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சுதேசி இயக்கமாக இருக்கட்டும், ஒத்துழையாமை இயக்கமா இருக்கட்டும், சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், அடுத்து வெள்ளையனே வெளியேறு, இசையான இயக்கங்கள் சின்ன சின்னதா வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே வருது. இந்த நடவடிக்கைகள்லாம் நடந்துட்டே வருது, சின்ன சின்ன இயக்கங்கள் நடந்துட்டே வர்றப்போ அதனுடைய கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் சைட்ல இருந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இத வந்து தேச விரோத செயல்களாக ஆங்கிலேயர்கள் அறிவிச்சு அதுக்காக நிறைய பேரை சிறையில் அடைக்கிறது இல்ல தூக்கிலிடுறது இது மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அஹிம்சை முறை அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி காந்தியுடைய வருகைக்கு அப்புறம் அறப்போராவும் அஹிம்சை முறையிலையும் இதை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்து வந்து இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இந்த மதம் மற்றும் அரசியல் இயக்கங்கள் என்ன மாதிரியான ஈடுசெய் இயல்புகளோட இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் மத இயக்கங்கள் தனியா போயிட்டு இருந்தா கூட நடந்துகிட்டே இருக்குது. அது அந்த இயக்கங்கள் மூலமாக மக்களோட மனசுல இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபார்மலா ஸ்கூலுக்கு போகணும்ன்ற விஷயம் இல்லை, இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கு, கேள்வி கேட்கலாம், யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருந்த காலகட்டத்தில இருந்து மாறத்துல அது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வா நடக்குது. எல்லாத்துலயுமே வந்து அடுத்த கட்டமா என்ன நடக்குதுன்னா எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்து இங்க இருக்கிற இயக்கங்கள் இந்திய கட்சிகள் எல்லாமே நாங்களும் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம், எங்களுக்கும் அரசுல ஒரு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அடுத்து உருவாகுது. அதுக்கப்புறம் இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரியா போக ஆரம்பிக்குது. சமூக மத மற்றும் அரசியல் இயக்கங்கள், அதாவது ஒரு பக்கம் சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் நடக்குது, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டும் நடக்குது. இந்த எல்லாமே ஒரு மாதிரியான ஒன்றோடு ஒன்று ரெலவெண்டா போய்கிட்டே இருக்குது. இது போக இங்க வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி, அதாவது ஒரு காலகட்டத்துல பிரிட்டிஷர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு எதிராக அரசு அமைக்க முயற்சி செய்யறாங்க, இல்ல இந்தியர்கள் மேல் சில விஷயங்களை திணிக்கிறாங்கன்றத உணர ஆரம்பிக்கிறதுல இந்தியால அங்கங்க வந்து நிறைய அரசியல் இயக்கங்கள் வெடிக்குது. அது என்னென்ன விஷயங்களா வெடிக்குது? விவசாயிகளுக்காக வெடிக்குது, பெண்களுக்காக வெடிக்குது, சிறுபான்மையினருக்காக வெடிக்குது, எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்காக வெடிக்குது. சோ இது எல்லாமே வர்றப்பதான் வந்து நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதுவும் இந்தியா மாதிரியான
பன்முகத்தன்மை உள்ள ஒரு ஒரு தேசத்துல நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே சேர்ந்ததுதான். இது இது வந்து சோசியாலஜி அப்படிங்கிறது நான் ஒரு டீச்சரா சொல்லி கொடுக்கறதோ இல்ல நீங்க அங்க இருந்து அதை லிசன் பண்றதோ மட்டும் கிடையாது. இது இந்த இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி, இதுக்குள்ள இருக்கிற சோசியல் இன்டராக்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, இங்க இருக்கிற நிறுவனங்கள் எப்படி நிறுவப்பட்டிருக்கு, இது எப்படி எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம படிக்கிறதுக்கான முயற்சி தான் வந்து சமூகவியல். அதுல நம்ம பார்த்தோம்னா இந்த இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் அங்கங்க நடந்தது எல்லாத்துடைய நம்ம சொல்லணும்னா விவசாயிகள் மூவ்மெண்ட் நிறைய நடந்திருக்கு. இதுல நம்ம வந்து ரொம்ப சில விஷயத்த நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த தெலுங்கானா விவசாயிகள் பெசன்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. தெலுங்கானா மூவ்மெண்ட் இது வந்து ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக மக்களுக்கு மக்கள் அடக்குமுறை செய்யறாங்க, அதுவும் விவசாயிகள் அடக்குமுறை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு இயக்கம் தான். இதுல வந்து இந்திய கம்யூனிஸ்ட். சோ அடுத்த இயக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கம் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த இயக்கம் வந்து அரசால் இது பண்ணப்பட்ட இயக்கமா இருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கம் லைவ்ல இருக்கிறதாகத்தான் வந்து நம்ம சமூகவியல் நாலேஜ்ல அது அப்படிதான் பேசப்பட்டு இருக்கு. இது வந்து நக்சல்பாரி மூவ்மெண்ட்னு பேசுவாங்க. நக்சல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு டார்ஜிலிங்கை சேர்ந்த ஒரு மாவட்டத்துல இந்த இந்த இயக்கம் வந்து இதே மாதிரிதான் விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இன்னைய வரைக்கும் அங்க டார்ஜிலிங்ல இருந்து ஒரிசால இருந்து ஆந்திரா வரைக்கும் இந்த இயக்கத்துடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு தான் பாக்குறோம். சோ இந்த மாதிரியான இயக்கங்களும் வந்து சமூகவியல் சிந்தனைக்கான அடிக்கோடிட்ட ஒரு விஷயங்கள். இது போக நம்ம வந்து பட்டியல் இனத்தவருக்காகவும் பட்டியலில் இருக்கும் பழங்குடியினருக்காகவும் நிறையவே வந்து இயக்கங்கள் உருவாகிக்கிட்டு தான் இருக்குது. அதற்கான போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது போக நம்ம பார்த்த மாதிரி பக்தி இயக்கங்கள் எல்லா பக்கமுமே எல்லா எல்லா இடத்துலயும், அதாவது சவுத்துல மேற்குலயோ இல்ல வடக்குலயோ இல்ல தெற்குலயோ இல்ல கிழக்குலயோ எல்லா பக்கமுமே வந்து மதம் சார்ந்ததாக இருக்கிற இயக்கங்கள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்ற அடுத்தவங்கள வந்து இது ஒரு போராட்டமா வெடிக்கிறது நடந்துட்டேதான் இருக்குது. இது இது இந்த மாதிரியான வித்தியாசங்களை நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான இருவேறுபாடு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராட்டிபிகேஷன் இருக்குன்னு பாக்குற மாதிரி பெண் இதுக்கான கேள்விகள், இதுக்கான இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சைல்ட் மேரேஜோ இல்ல சத்தியோ இது எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் சமூக அநீதிகளை அதை கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் தான் இங்க நடந்துட்டே இருக்குது. சோ இந்த மாதிரியான இயக்கங்களும் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு பின்புலத்துலதான் வந்து சமூகவியல் மாதிரியான ஒரு துறை வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதுல வந்து நம்ம முன்னோடிகளை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கேள்வி வந்து வருது. இங்க வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இந்திய சமூகவியல் எந்த இடத்துல உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இந்திய சமூகவியல் எந்த இடத்துல எதை படிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல எதை படிக்க முயற்சி செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா இங்க வந்து பெருசா நம்ம பேசப்படுற விஷயம் வந்து ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி. இங்க வந்து ஏற்கனவே வந்து பாரம்பரியம்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்க வந்து ஆங்கிலேயர்கள் மாடர்ன் அப்படின்னு சொல்ற ஒரு நவீனத்துவத்தை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் பேஸ்ட் இஷ்யூ இருக்குல்ல, அதை படிக்கிறது தான் வந்து சமூகவியலோட ஒரு ஒரு அடிப்படை விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க பாரம்பரியம்னு சொல்லப்படுற ட்ரெடிஷன் வந்து இங்க நிறைய இருக்கு. நீங்க வந்து யோகேந்திர சிங் மாதிரியான ஒரு சமூகவியலாளர் பேசும்போது இங்க இந்தியால வந்து ஹிந்து ட்ரெடிஷன் ஒண்ணு படிக்கலாம், இஸ்லாமிக் ட்ரெடிஷன் ஒண்ணு படிக்கலாம், ட்ரைபல் ட்ரெடிஷன் ஒண்ணு படிக்கலாம். இதுவே ஹிந்து ட்ரெடிஷனே ஹிந்துஸ்குள்ளேயே நிறைய ட்ரெடிஷன் இருக்கும். அப்போ இங்க இந்த ட்ரெடிஷனையும் இங்க ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து சேர்த்த மாடர்னிட்டியையும் ரெண்டையும் படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து இங்க சமூகவியல்ல ஒரு பெரிய முக்கியமான ஒரு முன்னெடுப்பா இருக்கு. இங்க வந்து பேஸ் எதை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி, ட்ரெடிஷன் வெர்சஸ் மாடர்னிட்டின்ற டைகாட்டமி இது எங்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் படிக்கிறாங்க. இங்க வந்து இதை படிக்கிறதுல வந்து இது ரெண்டும் ஆப்போசிட்டா அப்படிங்கிற படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது ட்ரெடிஷன் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா மாடர்னிட்டி ஒரு பக்கம். இது ரெண்டும் இருவேறு விஷயங்கள். ஒரு இந்த
பைனரி ஆப்போசிஷன்ஸா அப்படின்னு படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வந்து இது ரெண்டும் வேற வேற துருவம் கிடையாது, இது இது ரெண்டும் வந்து ஒரு தொடர்ச்சி, இது ஒரு நீட்சி, ட்ரெடிஷனோடைய அடுத்த கட்டம் நோக்கி நகரத்துல அது மாடர்னிட்டியோட முடியறது மாதிரி போகலாம், அந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. சில அறிஞர்கள் பழைய மற்றும் புதிய மதிப்புகள் வேறுபடுவதற்கான ஒரு சாதனமாக, அதாவது ட்ரெடிஷன், அதாவது இது எப்படி மாறுதுன்றத படிக்கிறதுக்கு ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி. இவர் எட்வர்ட் ஷில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்டர்ன், இவர் நம்ம பார்சன்ஸோட சேர்ந்து அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த மாதிரி இதுதான் அடிப்படையில நம்ம வந்து சோசியாலஜி எதை படிக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு முழு நேரத்து சமூகவியலரா மாறுற ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த சமூக சிந்தனைகளை படிச்ச முக்கியமான சிலரை நம்ம வந்து ஒரு 2-3 பேரை நம்ம பார்க்கலாம். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பெனாய் குமார் சர்க்கார். சோ இவர் ஆக்சுவலா வந்து அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். இவர் ஸ்பெஷலைஸ் பண்ண எல்லா சோசியல் சயின்சஸ்லயும், அதாவது சமூக அறிவியல்ல இருக்கிற எல்லா விஷயங்களுக்குள்ளயும் இவர் வந்து தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் சிந்தனைகள் மூலமாகவும் டிராவல் பண்ணியிருக்கிறார். சோ இவர் பேசிக்கா என்ன அப்படின்னு சொன்னா, இவர் பகுத்தறிவாளர். நீங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கல்வி கிடைக்காத மக்களுக்கு இந்த கல்வி கிடைச்சதுனால அவங்களுடைய சிந்தனைகள் வந்து வேற மாதிரியா இருக்கதான் செய்யுது. சோ இந்தியாவின் அரசியல் சுதந்திரம் இவரோட எதிர்பார்ப்பா இருந்தது. அதே மாதிரி இவர் வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நாலேஜ் வேணும் அப்படிங்கறதுல இவர் வந்து ஒரு வந்து கடந்து. சோ அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் வந்து அவர் வந்து ஒரு எக்கானமில ஒரு மாற்றம் வரலாம், ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்கானமில இருந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமில வரலாம் அப்படிங்கறதுல அவருக்கு வந்து அவரோட ரீடிங்லயும் அவரோட நாலேஜ், வெஸ்டர்ன் நாலேஜோட கெயின் பண்ண விஷயத்திலையும் அவர் வந்து சொல்றாரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஷனல் தாட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இது பண்றாரு. இவரோட ரேஷனலைசேஷன் தாட் வந்து நம்ம வெஸ்டர்ன் திங்கர்ஸ், மேக்ஸ் வெபர் மாதிரியான ஒரு சிலருடைய ஐடியால இருந்து வருது. அவருக்கு வந்து அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லப்படுற ரேஷனலைசேஷன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. இவருக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. ஆனா இவர் வந்து மார்க்ஸோட கிளாஸ் ஸ்ட்ரகிளை பத்தியும் அவருக்கான எண்ணங்கள் இருக்குது. அதே சமயத்துல பியூரோக்ரசி அப்படிங்கிற மேக்ஸ் வெபரோட ஐடியாலஜியும் இவர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு. வந்து இவருடைய எழுத்துக்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்க ஏற்கனவே இருக்கிற இந்த விவசாயம் சார்ந்த இங்க ஒரு மிஸ்டிக்கலா ஒரு நாலேஜ் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் விட்டு வெளியில வந்து கொஞ்சம் நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொஞ்சம் கேபிட்டலிசத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சொசைட்டிக்குள்ள மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட எதிர்பார்ப்பா இருக்குது. சோ இவருடைய பேசிக் ஐடியான்னு எடுத்துக்கிட்டோம்னா, நகர்ப்புற தொழில்துறை சமூகத்தின் சவால்களுக்கு தங்களை தயார்படுத்தி, அதாவது நீங்க இன்னும் நாங்க விவசாயம், கிராமப்புறம் இது மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயே இல்லாம நம்ம வந்து ஒரு அர்பனைசேஷன், அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரியான விஷயத்துக்குள்ள நம்ம வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து சமூகவியலுக்கு அவருடைய பேஸ் கொடுத்த இன்னொரு முக்கியமான ஆள் வந்து ஆனந்த குமாரசுவாமி. இவர் வந்து இவரும் சமூக சிந்தனையாளர், பிலாசபர், நிறைய பிலாசாபிக்கல் நாலேஜ், சோசியாலஜி ஒரு சப்ஜெக்டா நிறுவறதுக்கு ஒரு அடிப்படை கொடுக்குது. இவர் பேசிக்கா வந்து ஒரு கட்டிடக்கலை மற்றும் ஸ்கல்ப்சர்ல ஆய்வு செய்யறவர். இவர் வந்து கலைய ஆர்ட்டை வந்து ஒரு ஊடகமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியாலஜில இருந்து வர்றாரு. இவர் இது சம்பந்தமாக நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இவருக்கு வந்து சமஸ்கிருத நூல்கள் மூலம் இவருடைய ஒர்க் வந்து நிறைய சமஸ்கிருத நாலேஜோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். இவருடைய நூல்கள் மூலமா சமஸ்கிருத நூல் வந்து பரிச்சயம் பண்ணப்பட்டிருக்கு. இவரும் இந்த பாரம்பரியம் மற்றும் நவீனத்தை ஒரு புதிய வழியாக வேறுபடுத்தினார். சோ நாம பேசின மாதிரிதான், வாட் இஸ் ஆக்சுவலி சோசியாலஜி இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இட் ஸ்டடி த மாடர்ன் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி
அந்த அந்த எக்ஸ்பர்ட் விஷயங்களை தான் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இவரும் வந்து ஏற்கனவே இருக்கிற பொதுவா தொழில் புரட்சி வந்து நிறைய விஷயங்களை எடுத்துருச்சு, வேற இடத்துக்கு கொண்டு போயிருச்சு. அது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தவறா பயன்படுத்தப்பட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கலை, கட்டடம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுது அப்படிங்கிறது மக்கள் வந்து கோர் வேல்யூஸ் எல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதே மாதிரி இவர் வந்து இந்த ஓரியன்டலைசேஷன் சொல்றாங்க இல்லையா, கிழக்கத்திய அதாவது மேற்கத்தியத்தை வந்து பெருசாவும் இத கம்மியாவும் பேசுறத வந்து இவர் பேசிக்கா ஆதரிக்கல. இந்த மாதிரி ரெண்ட வேறுபடுத்துற நாலேஜையே வந்து அவர் அடிப்படையா எடுத்துக்கல. இவர் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் விஷயத்துக்கு மனித குலத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தார். இப்போ நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம இந்தியாவுல சமூகவியல் என்ன மாதிரியான இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியன் சோஷியலாஜிக்கல் நாலேஜ், இதுல யாரெல்லாம் இந்தியன் சோஷியாலஜிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சோஷியலாஜிக்கல் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சோஷியாலஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது குருயே தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாருமே வந்து முதல்ல சோசியாலஜியை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து அதை பாப்புலரைஸ் பண்ணவங்கல ரொம்ப முக்கியமானவர்கள்ல இங்க இருக்கிற போட்டோல இருக்கிறாரு ராதா கமல் முகர்ஜி வந்து லக்னோல சமூகவியல் கொண்டு வர்றதுக்கு ஒரு முன்னோடியா இருந்தாரு. குரே வந்து பம்பாயில யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பேல சமூகவியலை கொண்டு வந்தது வந்து கீட்ஸ் தான். ஆனா இவர் தான் வந்து சமூகவியலை இந்தியால பெருவாரியாக பரப்புனவர் குரே தான். சோ இவங்க எல்லாருடைய ஐடியா என்னன்னா, சமகால நினைவுகளுக்கு மரபுகளை மாற்றியமைக்கும் கருவியாக அவர்கள் நவீனத்தை பார்த்தனர். சோ இவர் தான் குரே. இவர் வந்து இன்னைக்கு சோசியாலஜி வந்து இந்தியால நம்ம எல்லாரும் பேசுறோம். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட நான் உட்காந்து பேசுறேன், இதை லிசன் பண்றதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து குரே தான். இங்க பாப்புலரைஸ் பண்ணது இவர் தான். இது போக நம்ம பார்க்கக்கூடிய லக்னோ ஸ்கூல் ஆஃப் தாட்டை சேர்ந்தவர் டிபி முகர்ஜி. அவங்களோட இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கடகடன்னு பார்த்தோம்னா அடுத்த வர ஸ்லைட்ஸ்ல பாத்திரலாம். 19ஆம் நூற்றாண்டில் கல்கத்தா, இது இப்போ நம்ம 2 ஸ்கூல் ஆஃப் தாட் பார்த்தோம். பாம்பேலையும் லக்னோலையும் வந்து சமூகவியல் வந்து ஒரு சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது போக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கல்கத்தா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் எல்லா இடத்துலயுமே வந்து பிரிட்டிஷ் பிரசிடென்சி வந்து கல்வியை வந்து கொண்டு வர்றாங்க. சோ இங்க எல்லா இடத்துலயும் அது போக சமஸ்தானங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா பரோடா, மைசூர், ஹைதராபாத் போன இடங்கள்லயும் கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த இடங்கள்ல எல்லாமே உயர்கல்வி நிறுவனங்கள் உருவாகிறப்போ சமூக அறிவியல் சமூகவியல் ஒரு சப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு சிறந்த இதாகுது. சோ இந்த இடத்துலதான் வந்து சமூகவியல்ல ஒரு தனித்துறையாக இங்க நம்ம போட்டோல பாக்குறோம் இல்லையா, இவர் தான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பேல வந்து கேட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு சப்ஜெக்டா ஒரு செப்பரேட் டிசிப்ளினா ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குற. 1917 கல்கட்டால இதே மாதிரி ஒரு காலேஜ்ல கவுன்சில்ல பிரஜேந்திரநாத் சீல் அப்படிங்கிறவர், ஸோ பிஎன் சீல்னு சொல்லுவாங்க, இவரும் ரொம்ப பாப்புலரான பர்சன். இவர் வந்து சோசியாலஜிய ஒரு ஒரு கான்செப்டா கல்கட்டா யூனிவர்சிட்டியில ஒரு காலேஜ்ல கொண்டு வர்றாரு. சோ இது வந்து என்னென்ன படிச்சாங்க, எங்கெங்க நடந்துச்சுன்னு. ஆனா சமூகவியலும் சமூக மானிடவியலும் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன படிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி பேசணும். ஆனா எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அது வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டின்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வே ஆஃப் லைஃப்ல இருந்து எல்லாமே வேற வேற மாதிரியான இருக்கிற மக்கள். அப்போ இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷர்ஸ் வரப்போ இந்தியாவை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒரு 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 ஐடியா தான் வந்து இந்த இந்திய சமூகத்தை படிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதுல இருந்து தான் வந்து சமூகவியலும் சமூக மானிடவியலும் ஒரு தனித்துறையாக உருவாகிறது. சோ இந்திய சூழலில் மானிடவியல் சமூகம் இந்த சப்ஜெக்டுமே வந்து ஆரம்பம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா மெத்தடாலஜியை தவிர, அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜியை தவிர என்னதை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டுக்குமே வந்து ரொம்ப சிமிலாரிட்டி தான் இருக்கு. சோ இங்க வந்து
கொஞ்சம் எத்தனோகிராஃபி நிறைய பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மானுடவியலார். அதை வந்து சமூகத்தை மட்டும் படிச்சாங்கன்னா அது வந்து சமூகவியலார் இருக்காங்க. ஸோ இங்க இங்க வந்து எல்லாமே வந்து ஃபீல்டு ஒர்க், அதாவது நமக்கு வந்து ஃபீல்டுல இருந்து கிடைக்கிற நேரடியான நாலேஜை வச்சு படிக்கிறவங்க. அப்போ நீங்க இந்த இந்த யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முத பிரிட்டிஷ் பியூரோக்ராட்ஸ், பிரிட்டிஷ் மிஷனரிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து இந்தியா மாதிரியான சமூகத்தை படிக்கணும்னு முயற்சி செஞ்சு வந்தவங்க எல்லாம் தான் வந்து இங்க வராங்க. அப்போ இந்த இந்த இடத்துல இருந்துதான் வந்து சமூகத்தை மொத்தமா படிக்கிறதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். இந்த நாலேஜை வந்து நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த எத்னோகிராபிக் ஸ்டடியை பண்ணவங்கல்ல வந்து ஹட்டன், தர்ஸ்டன், ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எட்கர் தர்ஸ்டனோட ஒர்க் எல்லாம் நீங்க பார்க்கலாம். காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற அவருடைய 7 வால்யூம் புக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல முழுக்க முழுக்க இந்தியாவில் சவுத் இந்தியால இருக்கிற எல்லா சமூகங்களையும் ஒண்ணு விடாம அவ்வளோத்தையும் பேசியிருப்பார். அவ்வளவும் ஃபீல்ட் நாலேஜ்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கில அதிகாரிகளுக்கும் மிஷனரி பீப்புளுக்கும் இந்த மக்களை புரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஒரு ஆரம்ப காலத்து மெத்தடாலஜி தான் வந்து சோஷியாலஜி. ஸோ நம்ம இந்த சோஷியாலஜி ஏன் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இந்த சோஷியாலஜி எதை படிச்சுச்சுன்னு பார்த்துட்டோம். ஆரம்ப காலத்துல யாரெல்லாம் முன்னோடிகளா இருந்தாங்களும் பார்த்துட்டோம். அப்போ இந்த சமூகவியலுக்கும் சமூக மானுடவியலுக்கும் இடையில இருக்கிற உறவுகளை நம்ம பார்க்கலாம். சோ இந்த 2 துறையும் நம்ம பார்த்த மாதிரி ரெண்டுமே ஒரே விஷயத்தான் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ரெண்டுக்குமான வேர்கள் சிமிலர்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து பாக்குறோம். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. நிறைய இடங்கள்ல ரெண்டுமே சோசியாலஜி பேசுறவங்க ஆந்த்ரோபாலஜியும் பேசுவாங்க, ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க, ஆந்த்ரோபாலஜிக்காரவங்க சோசியலாஜிக்கல் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சோ 1901ஆம் ஆண்டில் சர் ஹெர்பர்ட் ரெஸ்லி முதல் மக்கத்தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக சோ இதுக்குள்ளதான் வந்து எத்தனோகிராபிக் விஷயங்களும் என்னென்ன மாதிரியான மக்கள்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இந்திய பல்கலைக்கழகங்கள்ல சமூகவியலும் சமூக மானுடவியலும் வர ஆரம்பிக்குது. நம்ம பார்த்த மாதிரி சீலு, கேட்ஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ், அனந்த கிருஷ்ணன் ஐயர், எஸ்.சி. ராய், இவங்கெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல மத்த இடங்கள்ல டிபார்ட்மெண்ட்ஸ் உருவாறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்தியால முத உருவானது வந்து பாம்பேல தான். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பாம்பே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லக்னோவில் வந்து டிஎன் மஜும்தார் இதை கொண்டு வர்றாரு. ஆக்சுவலா மஜும்தார் வந்து பேசிக்கா வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சோசியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இந்த ரெண்டையுமே அவர் வந்து ஹேண்டில் பண்றாரு. அவர் வந்து லக்னோவை சுற்றியுள்ள கிராமங்கள்ல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாப்புலரா பார்க்கப்படுற ஒரு சோசியாலஜிஸ்ட் எடுத்துக்கிட்டா என்.கே. போஸ். இவரும் வந்து இவரும் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான், சோசியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான். இவர் வந்து இவரோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ராமினன்ட். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவருடைய ஒர்க்குக்காக 1967ல இருந்து 70 வரைக்கும் இந்த பட்டியல் சாதியினருக்காக கமிஷனரா இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இண்டாலஜின்னு சொல்லப்படுற இந்தியவியல். சோ இந்தியாவை படிக்கிறதுக்கு இந்தியால ஒரு மெத்தடாலஜி இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நிறுவனம் தான் இது கலாச்சாரம் பற்றிய ஆய்வுமுறையாகும். இது ரெண்டுமே இது வந்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. இண்டாலஜி அப்படிங்கிறது வந்து மெத்தடாலஜியாவும் பார்க்கப்படுறது, நாலேஜாவும் பார்க்கப்படுது. அந்த அந்த விஷயத்துல வந்து இத நிறைய பேர் வந்து இதுக்கான அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, டெக்ஸ்ட்ல இந்தியன் டெக்ஸ்ட்ல எப்படி வந்து இந்தியா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சான்ஸ்கிரிட் நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ஷன்ஸ் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்கு. அதை எல்லாத்தையுமே புரிஞ்சு இங்க இருக்கிற கலாச்சாரம் மற்றும் தத்துவ மரபுகளை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் வந்து இந்தியவில். இங்க இந்தியவியல் பாப்புலரைஸ் பண்ணதுல வந்து நிறைய இந்தியன்ஸ் இருந்தாக்க கூட மேக்ஸ் முல்லர் மாதிரியான அறிஞர்கள் இதுக்காகவே சான்ஸ்கிரிட்டை கத்துக்கிட்டு அத வந்து நம்ம வந்து பயனியர்ல பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆள் வந்து ஐராவதி கார்வே. இன்னைக்கு வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டா அது ஐராவதி கார்வே அவங்களோட டெஃபினிஷன் தான். இவங்க வந்து பாம்பே ஸ்கூல்ல சேர்ந்தவங்க.
சோசியாலஜில. அவங்க வந்து நம்ம குரே அவர்களுடைய மாணவி. நம்ம பார்த்தோம்னா ஆரம்ப காலத்து நிறைய சோசியாலஜிஸ்ட் எல்லாருமே குரேயோட மாணவர்களா தான் இருப்பாங்க. இவங்க வந்து இவங்க வந்து பாம்பேல வந்து 1930ல இருந்து ஹெச்ஓடியா இருக்கிறாங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. இவங்க படிச்ச முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபேமிலி, மேரேஜ் அண்ட் கின்ஷிப். இது வந்து அவங்க படிச்ச முக்கியமான, அதாவது குடும்பம், திருமணம், உறவு முறை பத்தி இவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க. இவங்க இவங்க இவங்களும் வந்து அடிப்படையா வந்து ஆந்த்ரோபாலஜியும் படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப வந்து சிந்தனை பள்ளிகளை பார்ப்போம். ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேரால ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு விஷயம் தான் ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனலிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட், கான்ஃபிளிக்ட் ஸ்கூல் ஆஃப் தாட், இல்லைன்னா பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் தான் பாப்புலரா சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி நிறைய நாலேஜ் இங்க இருக்குது. இங்க வந்து நான் வந்து கொஞ்சம் வேகமா போறேன், நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற ஸ்கூல் ஆஃப் தாட்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாம்பே அண்ட் லக்னோ ஸ்கூலு. அது போக வந்து அதுக்குள்ள வராத நிறைய நாலேஜ்காரவங்க இருக்கிறாங்க. அதுல நம்ம சிலரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எம்என் ஸ்ரீனிவாஸ், பாணினி, இவங்கள மாதிரியான ஆட்கள் எல்லாமே வந்து இந்த ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்குள்ள வரமாட்டாங்க. ஆனா இவங்க வந்து இந்த சமூகவியலோட வளர்ச்சியை பார்க்கறதுல 1783ல இருந்து 1900 வரைக்கும் உள்ள டைம் வந்து இதுக்கான அடித்தளம். அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டமா இதை பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து எப்படி சோசியாலஜி இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகி ஒரு ப்ரொஃபஷனலைசேஷன் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி அவங்க எல்லாம் பேசுறாங்க. சோ இந்த சமூகவியல் பள்ளி அப்படின்னு சொல்லத்துல 2 பள்ளிகள் இங்க பேசப்படுது, பாம்பே அண்ட் லக்னோ ஸ்கூல் ஆஃப் தாட். இது வந்து நம்ம வெஸ்ட்ல பாக்குற மாதிரி ரொம்ப கரெக்டா இவங்க இப்படிதான் இது வேற யாரும் சிந்தனையில் இருக்கிறாங்க. இப்போ பாம்பே ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜிஎஸ் குரே. இவருடைய அடிப்படை விஷயம் அப்படின்னு சொன்னா இந்தியவியல் பேசினது. இவரை பத்தின விஷயம் வந்து வரும் கிளாஸஸ்ல வந்து குரேய பத்தியே எக்ஸ்க்ளூசிவா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குரேவை பத்தி நம்ம வந்து அடுத்த இதுல பண்ணலாம். ஆனா அவரோட பேசிக் மெத்தடாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இண்டாலஜி, இந்தியவியல் என்பது இந்திய சமூகத்தை எப்படி நம்ம படிக்கிறோம், எப்படி அதை ஒரு பொருளா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக பாம்பே ஸ்கூல்ல போக நமக்கு கல்கத்தா இருக்கு, பாட்னா இருக்கு, ராஞ்சி இருக்கு, மைசூர் இருக்கு, புனே இருக்கு, பரோடா இருக்கு. இங்க எல்லாத்துலயுமே சமூகவியல் இருக்கு. இங்க இருக்கிற சமூகவியல் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெல்லி ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம்னா எம்என் ஸ்ரீனிவாஸ் ரொம்ப முக்கியமானவர். ஐராவதி கார்வேயும் வந்து நம்ம என்னதான் வந்து பாம்பேல வேலை பார்த்தா கூட அவர் வந்து இந்த 2 பள்ளிகளுக்குள்ளேயும் சேராதவர். நம்ம இப்ப வந்து ஆரம்பிச்சது 1919ல ஃபெடரிக் கீட்ஸால ஆரம்பிக்கப்பட்டா கூட இதுக்குள்ள இருக்கிற ஐடியாலஜி, அப்ஜெக்டிவ்ஸ் அப்ரோச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியவியல், அதாவது இண்டாலஜி, அடுத்து இன்டெகிரல் ஆந்த்ரோபாலஜி ஃபெராரியன்றவர் செஞ்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம வந்து ஏஆர் தேசாய் வந்து மார்க்சிசம் பேசியிருக்கிறாரு. அப்புறம் அர்பன் சோசியாலஜியும் ஈகாலஜியும் பேசியிருக்கிறாங்க. குரேயும் கீட்ஸ்மே திரும்ப பேசியிருக்கிறாங்க. கபாடியான்றவங்க வந்து இந்து உறவு முறைகளை பத்தி படிச்சிருக்கிறாங்க. சோ நம்ம பார்த்த மாதிரி குரே ஏற்கனவே இருந்திருக்கிறாரு. அது போக நம்ம அங்க பார்க்கக்கூடிய ஆட்கள் டிபி முகர்ஜி, கொசாம்பி, ஏஆர் தேசாய், ஜோஷி, பிசி ஜோஷி, அவங்க எல்லாருமே வந்து அங்க இருந்து மார்க்சிய சிந்தனையோட பேசினவங்களா இருக்கிறாங்க. சோ ஏஆர் தேசாயோட ஒர்க் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க மார்க்சிய கொள்கைகளை பத்தினதா தான் இருக்கும். அதுவும் வரும் வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். வரும் முகர்ஜி, ஒன்னு ராதா கமல் முகர்ஜி, இன்னொன்னு வந்து டிபி முகர்ஜி. அது போக கிஷோர் சரண்றவரும் இந்த பள்ளியில இருந்து தான் வந்தவங்க. ராதா கமல் முகர்ஜி வந்து லக்னோ பல்கலைக்கழகத்துல பொருளாதாரத்துல அதுலயும் சமூகவியலையும் சேர்ந்து மொத்தமா ஒரு டிபார்ட்மெண்டா உருவாகிறப்போ 1952ல அங்க தலைவராக மாறுறாரு. அவரோட கல்வி ரீதியான பொருளாதாரம் நாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அவர் வந்து பேசிக்கா எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் கூட அவரும் வந்து ஒரு முக்கியமான சமூகவியலாரா தான் அவர் வந்து எல்லாருக்குமே அறியப்படுறாரு. இவர் வந்து அறிவின் பெருக்கம், அதாவது மல்டிபிளிசிட்டி, அது போக புளூராலிட்டி பத்தி வாதிடுறாரு. அடுத்து நம்ம பார்க்க போறவர் வந்து டிஎன் மஜும்தார். இவர் வந்து
ஆந்த்ரோபாலஜியும் சோசியாலஜியும் லிங்க் பண்ணதுல இவர் வந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுற டெக்ஸ்ட் புக் ஆன் சோஷியல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மதன் மஜும்தார், டிஎன் மதனும் மஜும்தாரனும் எழுதின புக்கு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த ஆரம்ப காலத்துல எழுதின புக்கா இருந்தா கூட அதோட இம்பாக்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு எழுதினவங்க இவங்க தான். ஸோ இவருடைய ஒரு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவர் வந்து பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் துறை மானுடவியல் விரிவுரையாளராக லெக்சரரா ஜாயின் பண்றாரு 1928ல. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜேர்னல் ஆரம்பிக்கணும், அவங்க நாலேஜை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா வந்து இவர் 2 விஷயம் செய்யறாரு. ஒண்ணு வந்து ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கிறாரு, எத்னோகிராபிக் அண்ட் ஃபோக் கல்ச்சர் சொசைட்டின்னு ஒண்ணு நிறுவுறாரு. அதுல இருந்து அவர் பப்ளிஷ் பண்றதுதான் வந்து ஈஸ்டர்ன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கிற ஒரு ஜேர்னல். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நாலேஜை வந்து பாப்புலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறாரு. அவர் தான் வந்து சோஷியாலஜி சோஷியல் ஆந்த்ரோபாலஜியில வந்து எந்த அளவுக்கு நம்மளால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ள கொண்டு வர முடியும், அதாவது என்னதான் வந்து ஃபீல்ட் ஒர்க் பேஸ்டா இருந்தா கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ள கொண்டு வர முடியும்ன்றதுக்கான முழு முயற்சியை கொண்டு வந்து அதுக்கான மெத்தடாலஜியும் இவால்வ் பண்றாரு. அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து கிஷோர் சரண். இவரும் வந்து லக்னோ யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணவர். இவர் வந்து நம்ம பார்த்த குமாரசாமியோடைய இம்பாக்ட் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். ஸோ இவருடைய ஐடியாலஜி வந்து நவீனத்துவம் வந்து பாரம்பரியத்துக்கு அவர் சொன்ன மாதிரி தான். நம்ம ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வந்து இந்த யூரோசென்ட்ரிக் நாலேஜ்னால டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது வந்து அவருடைய இது. இவர் அதனாலேயே வந்து இந்த 2 முகர்ஜியையும் அவர் வந்து கான்ஃபரண்ட் பண்றாரு. சோ யார் மனிதன் என்ற யதார்த்தத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்ன்ற மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இவர் பேசுறாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டிபி முகர்ஜின்னு சொல்றது இந்த படத்துல இருக்கிறவர். இவர் வந்து இவருடைய பேசிக் ஐடியாலஜி வந்து மார்க்சிசம் தான். இந்தியன் சொசைட்டியை இந்த ட்ரெடிஷன் மாடர்னிட்டிய நம்ம வந்து மார்க்சிய கான்ட்ராஸ்டா வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த டுவாலிட்டியில பார்க்கணும். இங்க வந்து டைலாக்டிக்கல் மெட்டீரியலிசம் வந்து இந்த டைலாக்டிக் நாலேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டிய தீசிஸ், ஆன்டிதீசிஸ் அண்ட் சிந்தசிஸா வச்சு பேசணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஐடியா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், இங்க ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது. ஒன்னு பாம்பே அண்ட் அனதர் ஒன் இஸ் லக்னோ. இதுல நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டுலயுமே வந்து ரெண்டுமே சோசியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜியோட ஒரு காம்பினேஷனா தான் இருந்தது. இவங்க இந்த 2 ஸ்கூல்லயுமே வந்து இந்தியன் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் நாலேஜ் மட்டும் இல்லாம நிறைய ஃபாரினர்ஸோடைய நாலேஜும் உள்ளே இருந்தது. இந்த 2 இயக்கத்திலயுமே வந்து நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. 2 பள்ளியிலுமே வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க்கும் இருந்திருக்கு, ரிட்டன் அதாவது புக் வியூவும் இருந்திருக்கு, ஃபீல்டு வியூவும் இருந்திருக்கு. இந்த பேசிக் ஐடியாலஜி ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி அஸ் அ நாலேஜ் இங்க வந்து அப்படியே டைகாட்டமியா பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த செஷன்ல நம்ம வந்து இந்தியன் சோஷியாலஜி அப்படிங்கிறது வந்து எங்க ஆரம்பிச்சிச்சு, எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பார்த்துச்சுன்றதை விட எப்படி சோசியல் தாட், இந்தியன் சோசியல் தாட்டா இருந்தது, ஒரு பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் சோசியல் தாட் நாலேஜா எப்படி மாறுச்சு, இந்த நாலேஜ் எப்படி எஜுகேஷன், மிடில் கிளாஸ் உருவானது, அதுக்கப்புறம் மொபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனா மாறி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவை கன்சாலிடேட் பண்றதுக்காக இந்தியாவை ஒரு நாலேஜா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபீல்டு நாலேஜ்ல யாரெல்லாம் பிரிட்டிஷர்ஸோடைய நாலேஜும் கொண்டு வந்து எப்படி இதை கன்சாலிடேட் பண்ணி இங்க ஒரு சப்ஜெக்டா இது மாறிச்சு, ஒரு செப்பரேட் டிசிப்ளினா மாற ஆரம்பிச்சிச்சு. இங்க நம்ம எப்படி ட்ரெடிஷனையும் மாடர்னிட்டியையும் ஒரு 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 ப்ரொலாங்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனா பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்து வர்ற கிளாஸஸ்ல நம்ம வந்து இந்தியன் சோஷியாலஜியை தூக்கி நிறுத்தின சில சமூகவியலாளர்களை அடுத்தடுத்த